நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானமாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாகம் வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு தங்கியிருப்பதையே நாடுவேன் 2வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். 2 பேர் 3 பேர் எண்ணாமத்தினாலே எங்கே கூடுகின்றீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லலாமா? தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் சொல்லலாமா? நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள உண்டாகும். கர்த்தரை கிட்டி சேரக்கூடிய ஒரு சுபாவம், வேத வசனத்தின் மேல ஒரு நாட்டம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஏன்னா கிறிஸ்து எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். காலையிலே எழுப்பி உசுப்பி செபிக்க வைத்து புது பலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சௌக்கியத்தை கொடுத்து புதிய ராகத்தையும் கற்றுக் கொடுத்து வேத வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இவைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இவைகளை நீங்கள் கேட்கும் போதும் கூட சேர்ந்து செபிக்கும் போதும் இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கூட சேர்ந்து பாடலாமா? தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லுங்க நீங்க இப்படி ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் இப்படி சொல்லி நீங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தனியா ஜெபிக்கும் போதும் வேத வசனத்தை வாசித்து அவைகளை வைத்து நீங்க ஜெபிப்பீர்களானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவைகளில் பிரியப்படுவார். நீங்க ஜெபம் பண்ணும் முன்பதாகவே அவர் உங்களுக்கு முன்பாக வந்து இருப்பார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருப்பார். சொல்லுங்க, கர்த்தாவே ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நான் நாடுவேன் ஐயா. நான் உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த உலகத்தில் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும், உலகிலே நான் வாழுகிற வரைக்கும் உம்மோடு கூட தங்கணுமையான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீர்களா? ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே,
கர்த்தராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக 27ஆம் சங்கீதத்தில் உள்ள 4வது வசனம், தேவரீருடைய நாமத்திற்கு மகிமையாக, மகிழ்ச்சியாக, விருப்பமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இவைகள் மூலமாக ஜனங்களோடு நீர் இடைப்படுவீராக, ஜனங்களோடு நீர் கிரியை செய்வீராக. அவர்களுக்குள் இருக்கின்ற போராட்ட நிலைகள், என்ன செய்வோம் என்கின்ற நிலைகள், வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு, மனதிலே பதிக்க விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கின்ற உலக கிரியைகள், உலக இருளெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலகி போவதாக. உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இசைந்து உம்மோடு கூட தங்குவார்களாக, பயணத்தை உம்மோடு கூட தொடருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பானவர்களே, கடந்த நாட்கள்ல இந்த தங்கி இருப்பதை நாடுவேன் அப்படிங்கிற இந்த பிரசங்கத்தை கொஞ்ச நேரம் நாம தியானித்தோம். இன்றைக்கும் 2வது பாகமாக, ஏன்னா இது எனக்குள்ள, கர்த்தருக்குள்ளும் எனக்குள்ளும் அதிகமாக ஒரு உறவை, ஒரு உன்னத பலனை கொடுத்து கர்த்தருக்கு கிட்டி என்னை சேர வைக்கிறது போல உங்களையும் கர்த்தருக்குள் கிட்டி சேர வைக்கும் என்று நான் 100 மடங்கு விசுவாசத்தோடு தான் இந்த வேத வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த 27வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் கர்த்தர் என் வெளிச்சமும், பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் சொல்லி பாருங்களேன். நீங்க சொல்லும் போது உங்களுக்குள் இருக்கின்ற, உங்களுக்குள் உங்களை தொடர்ந்து உங்களை துயரப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற இருள் விலகி ஓடும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பலனுமானவர். இதை சொல்லுங்களேன். உங்க பலவீனமெல்லாம் நீங்கி போகும். நீங்க மருத்துவரை பார்க்க வேண்டாம், மாத்திரையை சாப்பிட வேண்டாம். இந்த வேத வசனம் தான், கர்த்தருடைய பாதம் தான் உங்களுக்கு இலவச மருத்துவமாக இருக்கிறது. இது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இவைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வாஞ்சையா இருக்கிறீர்களா? பெற்றுக்கொள்வீர்களா? பாருங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனும் மாணவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அடுத்து சொல்றான், நான் கர்த்தர், அதாவது அநேக முறை என்ன எதிர்த்தாங்க, எதிர்த்தாலும் அவங்க என்ன செய்தாங்க? என் மாம்சத்தை பட்சிக்க எனக்கு விரோதமாக வந்தாங்க. ஆனாலும் அவர்களே இடறி விழுந்தாங்க. என் சத்துருக்களும் பகைஞர்களும் என்னை எதிர்த்தார்கள், ஆனாலும் அவர்களே இடறி விழுந்தாங்க. என் மாம்சத்தை பட்சிக்கணும்னு சொல்லி பாருங்க எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. காரணம், நான் கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தர் கூட நான் தங்கி இருக்கிறபடினாலே இந்த சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போனாங்க. என்னை யாரெல்லாம் எதிர்த்து நின்றாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனாங்க, துக்கப்பட்டு போனாங்க, தோல்வி அடைந்தாங்க, இந்த உலகத்தை விட்டு இல்லாமலே போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லித்தான் கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்பேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். எனக்கு உள்ள ஒரு ஆசை. நீங்க சொல்லலாமா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அவர் ஆலயத்தில் இந்த வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்யணும். கர்த்தர் தங்குகின்ற இந்த ஆலயத்திற்குள்ள நீங்களே அந்த ஆலயம் என்று நாம புதிய ஏற்பாட்டில் நிருபத்தில் பக்தனாகிய பவுல் மூலமாக நாம அதை தெரிந்திருக்கிறோம். நீங்க தான் கிறிஸ்து தங்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ள நீங்க மகிமையை பார்க்க விரும்புவீர்களா? ஆசைப்படுவீர்களா? பிரியமானவர்களே, அப்படி சொல்லி நான் உங்களுடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். அதனால நான் கர்த்தருடைய ஆலயத்தில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லியிருக்கிறான். பார்த்தீர்களா? இப்படி நீ சொல்லுவீர்களா? ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம்,
ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா. கூட சேர்ந்து சொல்லுவீர்களா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா. வேதம் மாறாயணும் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா. வேதம் மாறாயணும் ஐயா. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய கூடாரத்தில், கர்த்தருடைய பாதப்படியில், கர்த்தருடைய சமூகம் அதில், கர்த்தருடைய பிரசன்னம் அதில், கர்த்தருடைய பிரகாசம் அதில். பிரியமானவர்களே, இந்த பாடல், இது கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த ராகத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். பாருங்க, கோடை காலத்தில் குளிர்ந்த மழையின் தண்ணீர் எப்படி ஒரு மனுஷனை குளிர பண்ணுகிறதோ, அதே போல உண்மையுள்ள ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவனுடைய உள்ளத்தை குளிர பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அதனால என்னை அனுப்பின கர்த்தருடைய, என்னை அனுப்பின தேவனாகிய கர்த்தராயிருக்கிற அந்த உன்னதமான அதிபதியினுடைய உள்ளத்தை குளிர பண்ணும்படியாக, ஏன்னா என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றாரு. அந்த பொறுப்புல நான் அசாதாரணமாக அல்ல, அசாதாரணமாக சோர்ந்து போய் அல்ல, சுறுசுறுப்பாக குனிந்து அல்ல, நிமிர்ந்தவனாக நான் இந்த வேத வசனத்தை உங்களுக்குள்ள அறிவித்து கொண்டிருக்கின்றேன். இவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களே, நீங்க கர்த்தருடைய பாதபடியில், கர்த்தருடைய சமூகத்தில் தங்குகின்றீர்களா? 84வது சங்கீதத்தை இன்னொரு முறை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 3வது வசனத்தில் பாருங்க, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. இந்த பக்தனுக்குள்ள ஒரு ஏக்கத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் இந்த பக்தன் முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கின்றான். என் தேவனாகிய கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். சிறுமையும் எளிமையும் மானவன் நான், சிறுமையும் எளிமையும் மானவன் நான். முழங்கால் படியிட்டு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கின்றேன் என்று பார்க்கின்ற போது, அடுத்துதான் சொல்றேன், உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலாங்குருவிக்கு வீடும், தகைவிலாங்குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்க கூடும் கிடைத்ததே. தங்கியிருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில். ஓஹோ, தங்கியிருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில்.
ஆலயத்தில். இப்படி இந்த அடைக்கலாங் குருவிக்கு வீடு, தகைவிலாங் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடு கிடைத்தது. ஐயா, உம்முடைய வீட்டுல தங்கி இருக்கிறவங்க பாக்கியவான்களையா. அவங்க எப்பொழுது உம்மை துதித்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி தனக்குள்ளே பார்த்து அந்த அடைக்கலாங்குருவியையும் தகைவிலாங்குருவியையும் பார்த்து பொறாமையோடு தான், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு சொல்லி உரத்த குரலில். அடுத்து பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தபனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுது, கம்பீர சத்தம் இடுது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பாருங்க, உம்மிலே பலன் கொள்ளுகிறவங்க பாக்கியவான்களுங்க. பாருங்க, இப்படி வீட்டுல தங்கி இருக்கிறவங்க உம்மை துதிப்பாங்க. இப்படி சொல்லி துதித்தா உம்மிடத்துல இருந்து எனக்கு பலம் வந்துருது அப்படின்னு சொல்ற இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வருவீர்களா? இன்னொரு வசனத்து கூட வாசித்து நான் கொஞ்ச நேரம் அவைகளையும் தியானித்து விட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். அது 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்திலும் அன்பு வைத்தார். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடினான். இந்த 12 சீடர்களும் கிறிஸ்து கூட தங்கி இருந்தாங்க. இது பஸ்கா பண்டிகையை ஆசரித்த அந்த ராத்திரி, அந்த இரவிலே இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் இந்த பஸ்காவை ஆசரிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து அன்பு சீடர்களுடைய கால்களை கழுவி கொண்டு வருகின்றார். கழுவிட்டு, பிரியமானவர்களே, இந்த உலகத்தை விட்டு நான் கொஞ்ச நாட்களில் என்னை நீங்கள் காண மாட்டீங்க, மறுபடியும் என்ன நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய இந்த தன் வந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு நிலையையும் சொல்லுகின்ற போதுதான் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கேயா போகிறீரு? எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீரு? நீர் இல்லாட்டா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது. ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிறான். 16வது அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இவைகளை ஆரம்பிக்கிறார். அதை அடுத்து இந்த உலகத்தை விட்டு நான் பிதாவின் இடத்திற்கு போகிறேன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னதுனால நீ அப்படி போகக்கூடாது, அப்படி போனால் நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, இப்பொழுது நீ என் பின்னே வர வேண்டாம், பிற்பாடு நீ என் பின்னே வருவாய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட தங்கி இருக்கின்ற சீடர்களுக்கு தன்னுடைய ஒரு வாஞ்சையை, தன்னுடைய ஒரு வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் கூட இயேசு கிறிஸ்து கூட தங்கி இருக்கின்ற இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றாங்க. ஆனாலும் இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதே, நான் கொஞ்ச காலத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், மறுபடியும் வருவேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாரே, அது வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லித்தான், ஆண்டவரே போதகரே எங்கே ஐயா போகிறீர்? நீர் போகும் இடத்திற்கு நானும் வந்திடுவேன், எங்கே நீர் போனாலும் உம்மை தொடர்ந்திடுவேன். ஆண்டவரே போதகரே எங்கே ஐயா போகிறீர்? நீர் போகும் இடத்திற்கு நானும் வந்திடுவேன், எங்கே நீர் போனாலும் உம்மை தொடர்ந்திடுவேன்.
பிள்ளைகளே பிள்ளைகளே பிரியமான செல்வங்களே, இப்போது என் பின்னே நீங்களும் வர வேண்டாம். காலம் வரும் அப்பொழுது நீங்களும் வந்திடலாம். விட்டு படக விட்டு பழைய வாழ்க்கைய தள்ளி விட்டு நாங்க உமது அன்பு போதும் என்று வந்தோமே. பழைய விட்டு படக விட்டு பழைய வாழ்வ தள்ளி விட்டு, பழைய விட்டு படக விட்டு பழைய வாழ்வ தள்ளி விட்டு, உமது அன்பு போதும் என்று உம்மை நம்பி நாங்களும் வந்தோம். உமது அன்பு இல்லை என்றால் மடிந்து தான் போவோம். வலைய விட்டு படக விட்டு பழைய வாழ்வ தள்ளி விட்டு, உமது அன்பு போதும் என்று உம்மை நம்பி நாங்களும் வந்தோம். உமது அன்பு இல்லை என்றால் மடிந்து தான் போவோம். என் கண்ணு மணிகளை நான் மறப்பதே இல்லை, என் பொண்ணு மணிகளை விட்டு போக மனமில்லை. என் பிதாவின் சித்தம் செய்ய ஆயத்தமாகுகின்றேன். என்னை நீங்க இங்கே யாரும் தடுக்க வேண்டாமே. பிள்ளைகளே பிள்ளைகளே பிரியமான செல்வங்களே, இப்போது என் பின்னே நீங்களும் வர வேண்டாம். காலம் வரும் அப்பொழுது நீங்களும் வந்திடலாம். எனக்கு பின்னே நீங்க வாங்க, மனுஷங்களை பிடிக்க வைப்ப என்று சொல்லி போன உமது வார்த்தைகள் எங்கே? அந்த நாளை காண உள்ளம் ஏங்குது இங்கே. எனக்கு பின்னே நீங்க வாங்க, மனுஷங்களை பிடிக்க வைப்ப என்று சொல்லி போன உமது வார்த்தைகள் எங்கே? அந்த நாளை காண உள்ளம் எங்குது இங்கே. அந்த நாளை காண உள்ளம் எங்குது இங்கே. நான் சொன்னால் சொன்னதுதான், சட்டம் போட்டால் போட்டதுதான். இந்த கல்லின் மேலே எனது சபையை கட்டிடுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேலே எனது சபையை கட்டிடுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிள்ளைகளே பிள்ளைகளே உண்மையான செல்வங்களே, இப்போது என் பின்னே நீங்களும் வந்திடலாம். ஒன்றாக சேர்ந்து நாம் சுத்த சுபி சேஷம் அதை எங்கும் அறிவிக்கலாம். சுத்த சுபி சேஷம் அதை எங்கும் அறிவிக்கலாம். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற போது, கிறிஸ்து கூட தங்கி இருந்த அந்த அன்பு சீடர்களுக்கு இப்படியாக கற்றுக் கொடுத்து, நான் சீக்கிரம் போய் வருவேன், மறுபடியும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க என் கூட தங்கலாம், உங்க கூட நானும் தங்குவேன், நாம் ஒன்றாய் பயணம் செய்து இந்த சுத்த சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் நாம கொண்டு செல்லலாம், அநேகரை நீதிக்குள் கொண்டு வரலாம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னோடு கூட தங்கி இருந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி நாம தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் நாடுவேன்னு சொல்லி தாவீது
பக்தி வைராக்கியத்தை பற்றி பிடிக்கும்படியாக நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். இந்த அன்பு சீடர்களும் இயேசு கிறிஸ்து கூட இருந்து கிறிஸ்து நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ என்று சொல்லுகின்ற அந்த சூழலை அவர்களால் தாங்க முடியாத ஒரு நிலையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஆறுதலை கொடுத்து, தம்முடைய வல்லமையை கொடுத்து, பலனை கொடுத்து, தட்டி கொடுத்து, நீங்க தாண்டா என் ஊழியர்கள், நீங்க தாண்டா என் சிநேகிதங்க, நீங்க தாண்டா என் சீசங்க, நீங்க தாண்டா இந்த சுத்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுவீங்கன்னு சொல்லி தம்மோடு தங்கியிருந்த சீடர்களுக்கு கொடுத்தது போல உங்களை பார்த்தோம், என்னை பார்த்தோம் இயேசு சொல்லுகின்றார், நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. வேத வசனத்தை தியானிங்க, என் கூட தங்கி இருந்து என் வேலையை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். மகிமையின் தேவனே, மாறாத நல்ல ஆண்டவரே, எங்களை மறக்காதவரே, எங்கள் மேல் நினைவா இருக்கின்றவரே, கொஞ்ச நேரம் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த பிரசங்கத்தை உடைய வேத வசனத்தின் மூலமாக, நீர் கொடுத்த பாடல்கள் மூலமாக கொஞ்ச நேரம் தியானித்திருக்கிறோம். தேவரீருடைய திருநாமத்திற்கு இவைகள் மகிமையாய் இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஜனங்கள் உம்மை அதிகமாக பின்பற்ற, உம்மை புகழ, உம்முடைய ஊழியத்தை செய்ய அநேகரை உம் பக்கம் எழுது கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆம்.